நம்ம எல்லாருமே நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம், அடிக்கடி கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் நிறைய விஷயங்கள் செய்கிறோம், சாமி கும்பிட்றோம், எதுக்காக போகிறோம், நன்றி சொல்கிறதுக்காக போகிறோன்னு சொல்கிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், கோயிலில் போய் நமக்கு இது வேணுங்கிறது வேண்டுதலுக்காக வைக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக போகிறோம். ஆனால் இந்த 6 விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள். அது என்னங்க 6 விஷயங்கள்? இந்த மாதிரி வெதண்டாவை தான் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அவ்வளோதாங்க. இது செஞ்சால் என்ன ஆகும்? செஞ்சால் முழு பலன் கிடைக்காது. வேறு ஒன்றுக்கு அலங்காரம் அபிஷேகம் பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் திரை போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம டைம் மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சுற்றி வர பிரகாரத்தை சுற்றி வர பாருங்க, சுற்றி வராதிங்க, அவ்வளோதாங்க. சுற்றி வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறது? தேவையில்லாத விஷயங்கள், அதாவது செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு கோயிலும் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில், இல்லைன்னா சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம எல்லாருமே நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம், அடிக்கடி கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் நிறைய விஷயங்கள் செய்கிறோம், சாமி கும்பிட்றோம், எதுக்காக போகிறோம், நன்றி சொல்கிறதுக்காக போகிறோன்னு சொல்கிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், கோயிலில் போய் நமக்கு இது வேணுங்கிறது வேண்டுதலுக்காக வைக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக கோயிலுக்கு போகிறோம். ஆனால் இந்த 6 விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள். அது என்னங்க 6 விஷயங்கள் கேட்குறீங்களா? இந்த கோயிலுக்கு போய் நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் 6 விஷயங்களை இனிமேல் தெரிஞ்சு தவிர்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வேறு நிலைகளில் மாற ஆரம்பிக்கும். நம்ம எதற்காக அந்த கோயில் போகிறோமோ அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கோயில் நம்ம சாதாரணமாக எதற்காக போகிறோம்னா நம்ம ஒரு எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்காக தான். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக அங்கே போய் கேட்டால் என்ன நடக்கும்? ஒரு வித சக்தி நிலை நமக்குள்ள மாதிரி அதை கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம நன்றி உணர்வோடு போய் நன்றி செலுத்தும் போது அதற்கான சக்தி நிலை மாறி நமக்கான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். மொத்தத்தில் நம்ம கோயில் போகிறதே நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். சரி, அப்போ இந்த 6 விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல கோயிலில் போய் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, இப்போ நவகிரகம் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள், சிலையை தொட்டு கும்பிட்றது. நவகிரகங்கள் வச்சுருக்காங்களா சிலை, அது அப்படி தொட்டு கும்பிட்றது. அப்புறம் விநாயகர் சிலை வச்சுருக்காங்க, தொட்டு கும்பிட்றது. வேறு சிலையை தொட்டு கும்பிட்றது, நந்தியை தொட்டு கும்பிட்றது. நந்தி காதில் போய்ட்டு இந்த பிரதோஷம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நந்தி காதில் போய்ட்டு அதில் ரகசியம் பேசுவாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரகசியமாக பேசுவாங்க. சரிங்களா? அதாவது வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, அது நந்திக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை தொட்டு கும்பிட்றது செய்யக்கூடாது. ஆமாங்க, நம்ம வீட்டில் கூட சிலை வச்சுருக்கோம்னா, அவங்க வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கோமே, வீட்டில் வச்சுருக்கக்கூடிய விக்கிரகங்களோட எனர்ஜி லெவல் வேறு, கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எனர்ஜி லெவல் வேறு. அது பிரதிஷ்டை பண்ண முறையே வேறு. அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, நீ வீட்டில் பிரதிஷ்டை பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ பிரதிஷ்டை பண்ண இருக்கக்கூடிய ஒரு சிலை, சாமி சிலை, சாமி சம்மந்தப்பட்ட சிலை, அந்த இடங்கள், அந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம நார்மல் கைகளால் தொட்டு கும்பிடக்கூடாது. அதற்குன்னு சில அர்ச்சகர்கள்லாம் இருப்பாங்க, ஒரு கோயிலில் இருப்பாங்க, அவங்க அபிஷேகம் பண்ணலாம், அவங்க அதை தொட்டு கும்பிடலாம். ஏன், அவங்களும் மனிதர்கள் தான், நானும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி வெதண்டாவை தான் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அவ்வளோதாங்க. இது செஞ்சால் என்ன ஆகும்? செஞ்சால் முழு பலன் கிடைக்காது, வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு அப்படியே கெட்டு போய்டும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம கோயிலுக்கு போனதுக்குன்னா முழு பலன் கிடைக்காது. சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அதனால் இனிமேல் எந்த கோயில் போனாலும் நீங்கள் அந்த சில சமயங்களில் கோயிலில் தூண் இருக்கும், தூணில் சில விக்கிரகங்கள், ஆஞ்சநேயர் விக்கிரகம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, காலபைரவர் இந்த மாதிரி விக்கிரகங்கள் வச்சுருப்பாங்க. அதில் செதுக்கி 2Dயில் செதுக்கியிருப்பாங்க. அதில் சிலருக்கு பூ மாலைலாம் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் அந்த விக்கிரகங்கள் கூட தொடக்கூடாது. என்ன எதுக்கு கோயில் போகிறோம், எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுப்பா, ஆஞ்சநேயரே, முருகா, வெங்கடாஜலபதி, எந்த கோயில் போகிறீங்களோ அந்த கோயிலில் போய்ட்டு அம்மா ராமன் கோயில் போனால் எனக்கு இந்த மாதிரி எனக்கு சரி நல்லது கொடுங்க, எனக்கு சக்தி கொடுங்க, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, எனக்கு பொருளாதாரத்தை கொடுங்க, என்ன வேணுமோ அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டுட்டு அமைதியாக உட்காந்து எனர்ஜி ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைங்க, நான் நன்றி உணர்வோட நன்றி செலுத்த தான் போகிறேன்னு போய் நன்றி செலுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச பாடல் பாடுறேன், நீங்களே மனசுக்குள்ளே பாடிப்போங்க. சரிங்களா? அப்போ கோயிலில் போய் விக்கிரகங்கள் தொடக்கூடாது. செகண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு தெரியாமல் இதுவரையிலும் நமக்கு தெரியாமல் செஞ்ச விஷயம் தான் இது. சரிங்களா? எதுன்னு கேட்குறீங்களா? கோயிலுடைய கொடிமரம் இருக்குது பாருங்கள், கொடிமரம், பலிப்பீடம், நந்தினா அந்த வாகனம், அந்த இறைவனுக்கான வாகனம் இருக்கக்கூடிய இடம், அது பக்கத்தில் நிழல் விழும். நம்ம அது பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருப்போம், அந்த நிழலை மிதிக்கக்கூடாது. அது நிழல் தானே? ஆமாம், நிழல் தான், அது மிதிக்கக்கூடாது. நம்ம இதுவரையிலும் இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டு கூட மாட்டோம், நம்ம பாட்டுக்கு நடந்துகிட்ருப்போம். இனிமே சரிங்களா? இனிமேல் கோயில் போகும்போது அந்த மாதிரி நிழல் இருந்தால் ஒன்று நிழலை சுற்றி வந்துடுங்க, இல்லை நிழலை தாண்டி வரதை விட சுற்றி வர்றது பெஸ்ட்டு, சுற்றி வந்துடுங்க இனிமேல் அந்த மாதிரி இருந்தால். சரிங்களா?
சரி, அடுத்தது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ கோயிலுக்கு நம்ம போகிறோம், சாமிக்கு அலங்காரம் அபிஷேகம் பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் திரை போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம டைம் மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சுற்றி வர பிரகாரத்தை சுற்றி வர பாருங்க, சுற்றி வராதிங்க, அவ்வளோதாங்க, சுற்றி வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறது? அமைதியாக உட்காந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, உங்களுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு மனசார நின்று அப்படியே உட்காந்துக்கோங்க, எனர்ஜி ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள். சரி, அடுத்தது வேறு என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போகும்போது நல்ல வாசனையான மலர்களாக வாங்கிட்டு போய் கொடுங்க. மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய மலர்களாக வாங்கிட்டு போய் கொடுங்க. வாசனை இல்லாத மலர்கள் பல மலர்கள் இருக்குது, அது கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. இப்போ சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க, எல்லோ கலரில் நல்லா பெருசாக இருப்பாங்க, அதில் கூட வாசனை இருக்குங்க. அதில் என்ன கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து வச்சா வாசனை வரும். சில மலர்கள் மூக்குக்குள்ளே வச்சா கூட வாசனையே வராது. அதுவும் சில மல்லிகைப்பூலாம் இருக்குது, அதாவது டூப்ளிகேட் மல்லிகைப்பூ, பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும், ஒரு வாசனையும் வரலையே, பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும். அது மாதிரி சில மலர்கள் இருக்குது. அந்த வாசனை இல்லாத மலர்களை கோயிலுக்கு கொண்டு போய் சாமிக்கு கொடுக்குறதோ, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைக்கு படைக்கிறதோ, இல்லை வீட்டில் இருக்க சாமிக்கு படைக்கிறதோ, அது மாதிரி பண்ணாதீங்க. முக்கியமாக கோயிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்காதீங்க. சரி, அடுத்தது இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு நம்ம மதிக்கக்கூடிய யாரோ பெரியவங்க வராங்க. கோயிலில் ஒரு அர்ச்சகராக கூட இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு சாமியாராக கூட இருக்கட்டும், எப்படினாலும் இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸில் ஒரு பெரிய ஒரு தாத்தா ஒருத்தர் வராங்க அப்படின்னா, கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே அவங்க இருக்கும்போது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. அந்த கோயிலுங்கிறது அந்த இறைவன், அந்த இறைநிலை இருக்கக்கூடிய இடம், அந்த இறை சக்தி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல மற்றவர்கள் காலில், அவங்க எவ்வளோ உயர்ந்த மனிதர்களாக கூட இருக்கட்டும், அவங்க காலில் விழக்கூடாது. கோயிலுக்கு வெளியில் போய் காலில் விழுந்துக்கோங்க, அவங்க வீட்டில் காலில் விழுந்து என்னாலும் பண்ணிக்கோங்க. இப்போ கோயிலில் சாமியார் உட்காந்துருக்காருங்க, சரிங்களா? கோயிலில் சாமியார் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த சாமியார் காலில் போய் விழலாமா? வேண்டாம். ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுவார், அது ஓகே. ஆனால் காலில் போய் விடக்கூடாது. நம்ம இந்த உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு போகணும். சில நேரங்களில் ஒரு பெரியவர் இருக்க ஒரு மகான் மாதிரி இருக்கார், அப்படின்னு டக்குன்னு போய் காலம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கோயில் அந்த மாதிரி மகான்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க சாமியார் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? காலில் விழாத, வேண்டாம், நீச்சுக்கோ, உனக்கு ஆசீர்வாதம் தானே வேணும், ஆசீர்வாதம் தானே, நீ நல்லபடியாக இருப்போம், வாழ்க்கையில் சூப்பராக இருப்போன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதனால் நம்ம காலில் விழக்கூடாது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக, சில கோயில்களில் பரிகார ஸ்தலங்கள் இருப்பாங்க. சில கோயில்களில் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறீங்க, ஸோ பரிகாரத்துக்காக நீங்கள் போய் அந்த கோயிலில் போய் இந்த பூஜை, இந்த அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு காலையில் கிளம்பி வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் நீங்கள் போய் தங்கணும். மற்ற நாளில் நான் சும்மா அப்படியே போயிட்டு இருந்தேன், அந்த கோயில் இருந்தாங்க, கோயிலில் போய் தங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன், அவங்க சரின்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் தங்கிக்கிறேன்னு அந்த மாதிரி தங்கக்கூடாது. பரிகாரம் பண்ணக்கூடிய நாட்கள் மட்டும்தான், பரிகாரத்துக்காக மட்டும்தான் நீங்கள் அந்த கோயிலில் தங்கணும், சரிங்களா? மற்ற நேரத்தில் நைட் ஃபுல்லாக உட்காந்துருக்கேன், அதாவது சிவராத்திரி அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் உட்காந்து சாமி கும்பிடலாம், மெடிடேஷன் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஸ்டே பண்ணி தூங்குறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அங்கே நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சுவாங்கம்பாங்க. அந்த மாதிரி தூங்குறது என்றைக்கு உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்காங்களோ அந்த நாள் மட்டும்தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும். மற்ற நாளில் நீங்கள் போய் ஸ்டே பண்ணி பரிகாரம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இதை தவிர நீங்கள் கோயிலுக்குள்ளே போனால் என்னெல்லாம் பண்ணணும், கோயிலுக்குள்ளே போய் எப்படி சாமி கும்பிட்றது நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். இந்த தேவையில்லாத விஷயங்கள், அதாவது செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு கோயிலும் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில், இல்லைன்னா சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில். அப்போ அந்த எனர்ஜி லெவலில் வேறு மாதிரி இருக்கும். அங்கே போய் நம்ம எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணாமல் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு வந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். நம்ம அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் மற்றவங்க வாழ்க்கையும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கோயிலுக்கு போவோம், நல்ல எனர்ஜி ரிசீவ் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையை சூப்பராக முன்னேற்றிப்போம். வாங்க எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். வாழ்க வளமுடன்.